5 மாநில தேர்தல் தோல்வி எதிரொலியாக உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், கோவா மற்றும் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். காந்தி குடும்பத்தினர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, மணிப்பூர், உத்தரகண்ட் ஆகிய 5 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. தோல்வி மட்டுமல்லாமல் அந்த கட்சியின் வாக்கு வங்கியும் பெரும் சரிவை கண்டுள்ளது. பஞ்சாபில் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு 15% வாக்குகள் குறைந்துள்ளன. கோவாவில் கடந்த தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த காங்கிரஸ் 2022 தேர்தலில் 6% வாக்குகளை இழந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே செல்வாக்கு பெருமளவு குறைந்திருந்த நிலையில் கடந்த தேர்தலை விட தற்போது மேலும் 4% வாக்குகளை காங்கிரஸ் இழந்து வெறும் 2 இடங்களில் வென்றுள்ளது. மணிப்பூரில் 2017ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த கட்சி 19% வாக்குகளை இழந்துள்ளது. பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்று கூறப்பட்ட உத்தரகண்டில் மட்டும் 5% வாக்குகளை கூடுதலாக பெற்றுள்ளது. தோல்வியடைந்த 5 மாநில தலைவர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அடிமட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை காங்கிரஸ் களையாமல் இருப்பதும், இந்துத்துவா என்ற ஆயுதத்தை பாஜக எடுக்கும் போது அதற்கான மாற்றை முன்வைக்காமல் இருப்பதும் தோல்விக்கான முக்கிய காரணம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். ஒரு கட்சியால் இப்படியெல்லாம் தோக்க முடியுமா, ஒரு தேசிய கட்சியால் அப்படின்றதுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவங்களோட அந்த நடவடிக்கை ஒரு உச்சத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு கீழே பிரச்சனைகள் எது நடந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து செவிசாய்க்காமல் எதனால் அந்த தவறுகள் வருதுன்றது அந்த கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு தேர்தல் முடிஞ்சோன்னா போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் அது வந்து இன்னி தேதி வரல அவங்க பண்ணதில்லை. ஒரு கட்சிக்கு வந்து தலைமை ஏற்றுக்கிறதுலே வந்துட்டு நீயா நானா நாங்கள் அப்புறமா முடிவு எடுக்கிறோம், அதை விட வேறு என்ன பெரிய வேலை இருக்க முடியும் கட்சிக்கு? ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து இன்னமும் ஒரு நேஷனல் பார்ட்டி மாதிரியே பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஸ்டேட் பார்ட்டி ஆகி ரொம்ப நாள் ஆகுது. மாநில கட்சிகளுடன் இணைந்து முதிர்ச்சியுடன் செயல்பட்டால் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுக்கு கடுமையான போட்டியை கொடுக்கலாம் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ். நாடு முழுவதும் ஒரே மனநிலையில் மக்கள் இல்லாமல் இருப்பது காங்கிரசுக்கான நன்மை என்கிறார் அவர். எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட வேண்டும், அல்லது அவர்கள் சற்று பலவீனமாக இருக்கிற மாநிலங்களில் யார் அவர்களில் முதன்மையானவர்கள் என்று அவர்கள் ஐடென்டிஃபை செய்து அவர்களுக்கு குறைந்தபட்சம் இடையூறு செய்யக்கூடாது. அது போட்டியின்றி சில தொகுதிகளில் நிற்காமல் தவிர்க்கலாம். இப்படி சில நேரடி அலைன்ஸ் இல்லைன்னு சொன்னால் குறைந்தபட்ச இடங்களில் போட்டியிட்டு மற்ற இடங்களில் செக்குலர் ஓட்ஸ்ன்றதை அதுக்குள்ளே ஒரு பிரிவினை வராமல் பார்த்து கொள்ளலாம். இது ஒரு யுத்தியை கையாளலாம். தோல்வியை தொடர்ந்து கட்சியில் களை எடுக்க தொடங்கியிருக்கிறார் தற்காலிக தலைவர் சோனியா காந்தி. இது ஒருபுறம் இருக்க, காந்தி குடும்பத்தினர் அனைவரும் கட்சி பதவிகளிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் எழத் தொடங்கியுள்ளது. G23 என்று அழைக்கப்படக்கூடிய அதிருப்தி தலைவர்கள் மட்டுமில்லாமல் நடுநிலை வைக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களும் விரைவில் தேர்தல் நடத்தி கட்சித் தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தமிழரசி.